வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸில் லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக முக்கியமான செயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது கேபிள் செயின் ஸ்டிச். இதுக்கு நீங்கள் இனிஷியலாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றுற மாதிரி நீடில் ஒரு சுற்றிட்டு அதை அப்படியே அடுத்த செயின் லிங்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது 2 செயின்ஸ்க்கு நடுவில் ஒரு லிங்க்ஸ் இருக்கும். நம்ம நார்மலாக சங்கிலி பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு கேபிள் செயின் ஸ்டிச். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது 2 விஷயம் தான். நீங்கள் ஒரு செயின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தடவை சுற்றிக்கணும். அடுத்து லூப் போடும்போது நீடிலும் த்ரெட்டும் பேரலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ சுற்றுறீங்க, ஃபஸ்ட் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சுக்கான லூப் போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு செயின் ஸ்டிச்சில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீடிலுக்கு பேரலாக த்ரெட் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா செயின் மாறிடும். ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜிக்ஜாக் கேபிள் செயின். ஜிக்ஜாக் செயின் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், நடுவில் மட்டும் கேபிள் வரும். ஸோ கீழே டவுன்லேருந்து அப்புக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது அப் அண்ட் டவுன் மாறி வரும், அதுதான் நம்ம ஜிக்ஜாக் செயின்னு சொல்லுவோம். இப்போ நீடில் ஒரு சுற்றிட்டு திரும்ப அப்லேருந்து டவுனுக்கு அடுத்த ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டும் நீடிலும் பேரலாக இருக்குது. ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் நீடில் ஒரு சுற்றிட்டு அப்பில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம மாறி மாறி போட்டுட்டு வரணும். இதுதான் நம்ம ஜிக்ஜாக் செயின் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னும் ஸ்டிச்சஸ் கற்றுக்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் பற்றியும் போயிட்டுருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்த நாட்டட் கேபிள் செயின். இதில் நாட் வரும் ப்ளஸ் கேபிள் வரும் ரெண்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லேருந்து மேலே நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே கீழேருந்து மேலே நான் நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன், குட்டியாக கிளாத் இருக்க மாதிரி அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு நீடில் ஒரு போட்டுக்கோங்க. த்ரெட்டை ஒரு சுற்றிக்கோங்க. இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நாட் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது அந்த நாட்டோட ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு நீடில் ஒரு நாட்டு ஒரு செயின் ரெண்டுமே இருக்குது. இப்போ அடுத்தது போடுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி சேம் ப்ரொசீஜர், அந்த நாட்டுக்கு எப்படி போட்டோம் கீழேருந்து மேலே அதே மாதிரி போட்டு நீடில் எடுத்து ஒரு செயின் ஒரு தடவை சுற்றிட்டு இப்போ நாட்டும் லிங்க்கும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல இருந்து செயின் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நீடிலும் அந்த த்ரெட்டும் பேரலாக இருக்குது, அதை கவனிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்விஸ்டட் செயின் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஒரு நாட் ஒரு கேபிள் இந்த மாதிரி வரும். இதுதான் நாட்டட் செயின் கேபிள் செயின்னு சொல்லுவோம். அடுத்ததான் வேவ் செயின் ஸ்டிச். வேவ் செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா 3 செயின்ஸ் வரும், அதுதான் நம்ம வேவ் செயின் ஸ்டிச்னு சொல்லுவோம். நீங்கள் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஹரிசாண்டலாக அடுத்த பாயிண்ட் எடுத்து மேலே வெர்டிக்கலாக ஃபஸ்ட்டு போட்ட செயினோட பாயிண்டில் மேலே கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் ஹைட்டு தள்ளி அடுத்த செயின் எடுத்துக்கோங்க. நீங்கள் கீழே பாருங்கள், கீழே ஹரிசாண்டலாக வரணும், மேலே வெர்டிக்கலாக போகணும், அதை கவனமாக வச்சுக்கோங்க. மேலே அந்த 3 பாயிண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், கீழே 3 பாயிண்ட்ஸும் ஹரிசாண்டலாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து அந்த 3rd செயின் இருக்குது இல்லைங்களா, அந்த செயின்லேருந்து நீங்கள் திரும்ப அகைன் 3 பாயிண்ட்ஸில் 3 டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் செயின்ஸ் போட்டுகிட்டே வரணும். ஸோ இதுதான் வேவ் செயின்னு சொல்லுவோம். இது நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அப் அண்ட் டவுன் மாற்றி கூட போட்டுக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்பில் இருக்குது, இது கீழே டவுனில் இருக்குது. ஸோ அதே தான். ஸோ நீங்கள் அந்த 3rd செயின் ஃபினிஷ் பண்ணுறீங்க இல்லையா,
அதிலேருந்து டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் 3 செயின்ஸ் போட்டுகிட்டே வரணும். அது உங்களோட கன்வீனியன்ட், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். பட் 3 டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் இருக்கணும், 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து எடுத்துருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வேவ் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சேனலில் ஸ்டெம் ஸ்டிச்சு, ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபேமிலிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து செல் செயின் ஸ்டிச். இதுவும் கிட்டத்தட்ட வேவ் ஸ்டிச் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு அது பக்கத்தில் இருந்து சேம் ஹைட்டுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இதில் நமக்கு 2 செயின் மட்டும்தான் வரும். இப்போது அந்த 2வது செயின்லேருந்து ஒரு குட்டி செயின் போடுங்க. உள்ளே விட்டு ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ அந்த 2வது செயின் இருக்குது இல்லைங்களா, அதில் அந்த 2 பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, நீங்கள் அதை அப் டவுன் 2ஆக பிரிச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கும் 2வது போட்ட செயினுக்கும் நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஈச் செயின் வந்து உங்களுக்கு ஹைட்டு வந்து அதிகமாகிட்டே போகணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அந்த 2வது செயின்லேயே வந்து போடுவோம். போன தடவை வேவ் செயினில் வந்து 3 டிஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட்ஸில் எடுப்போம். அதனால் உங்களுக்கு அங்கே கேப் இருக்காது. இங்கே 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது ஸ்டிச்சஸ் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த ஸ்டிச்சுக்கு மட்டும் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ செல் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த செல் ஸ்டிச். இது புல்லியன் நாட் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து நாட் ஃபேமிலி சொல்லிக் கொடுக்காதனால இதில் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அடுத்து நாட் ஃபேமிலி பார்க்குறப்போ நம்ம புல்லியன் நாட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நீடில் டவுன்லேருந்து மேலே எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா நீடில் சுற்றிக்கோங்க, த்ரெட்டை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நீடில் அந்த த்ரெட்டு வழியாக வெளியில் எடுத்துருங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக நீங்கள் பண்ணுறப்போ. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது ஈஸியாகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது அந்த ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்தே அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஓகே, இதுதான் நமக்கு ஷெல் செயின் ஸ்டிச். இது கொஞ்சம் எம்போஸ்டாக உங்களுக்கு தெரியும். இதை வச்சு நம்ம ஃப்ளார்ஸ்லாம் போடும்போது ரொம்ப அழகாக வரும். இப்போ திரும்பவும் நீங்கள் சுற்றணும். இப்போ நீங்கள் சுற்றுறப்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா பாயிண்ட்டு, அது பக்கத்துலேயே நீடில் வச்சு சுற்றணும். நீங்கள் ரொம்ப தூரம் நீடில் மேலே தூக்கிட்டு உங்களோட கன்வீனியன்ட்காக சுற்றுனீங்க அப்படின்னா 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் ரொம்ப கேப் வந்துடும். அது பார்க்க அசிங்கமாக இருக்கும், நீங்கள் உங்களால் பிரிக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் திரும்ப அந்த ஸ்டிச்சை ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆயிரும். ஸோ நான் சுற்றுறப்ப மேலே சுற்றினாலும் கீழே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே இழுத்து பிடிச்சி தான் போடுவேன். ஓகே, இப்போ அந்த செயின் நம்ம ஃபினிஷ் பண்ண செயின்குள்ளேருந்து இப்போ 2வதாக போட்ட ஷெல்லு வரைக்கும் நீடில் வெளியில் எடுத்து செயின் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் கவனமாக பார்க்கணும். உங்களுக்கு இதை இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது அது பக்கத்துலேயே வந்து நான் தூக்கி பிடிச்சிருந்தாலும் நான் இழுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நீடில் வந்து நான் ஷெல்லுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வச்சு தான் இழுப்பேன். நீங்கள் புல்லியன் நாட் ப்ராக்டிஸ் பண்ண இது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு போட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி வருதுன்னு. பார்த்தீங்களா? இப்போ அந்த கேப் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது? இந்தளவுக்கு கேப் இருந்தால் கூட உங்களால் ஃபினிஷ் பண்ணிக்க முடியும் செயின் போட்டு. ரொம்ப கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் இப்போ திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள் கேப் விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் தெரியுதா? அது அசிங்கமாக இருக்கும். நம்ம செயின் போட்டு ஓரளவுக்கு தான் கவர் பண்ண முடியும். ஸோ இதுதான் செல் செயின் ஸ்டிச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.